ஆனால் ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. கிரிக்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட் இருக்குங்க. அதாவது அவங்க இறங்குவாங்க, ஒரு 10-15 பால் பிடிச்சிருப்பாங்க, ரன் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க, அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து டக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இறங்குவாங்க, மொதல் பால்லே அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கு பேர் கோல்டன் டக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இருக்காங்க, ஒரு பால் கூட மீட் பண்ணாமல் அவுட் ஆயிடுவாங்க. அது எப்படின்னா, இறங்கும் போது ரன்னர் பக்கம் இறங்கியிருப்பாங்க, அவர் அடித்தோடனே ரன் ஓடி இருப்பார், பால் மீட் பண்ணாமல் அந்த அதில் அப்படியே ரன் அவுட் ஆகிருப்பார். அதுக்கு பேர் டைமண்ட் டக் அவுட், ஒரு பால் கூட மீட் பண்ணாமல் அவுட் ஆகுறது. இதெல்லாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே விளையாடுறவங்க அவுட் ஆகுறது. இதெல்லாம் விட இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட் இருக்குங்க கிரிக்கெட்டில். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. கிரிக்கெட் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா ரூல்ஸில் வந்து இது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இந்த ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு. அந்த ரூல்ஸ் என்னன்னாக்கா, இப்போ ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டார்னாக்கா அடுத்த பிளேயர் வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ளே, அதாவது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் உள்ளே இறங்கணும், கிரவுண்டுக்குள்ளே அவருடைய காலடி பற்றணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இறங்கலைனாக்கா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறங்கலைனாக்கா அவர் அவுட்டு. அவர் பால் மீட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரலனாக்கா அவுட் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையாக பொய்யான்னு தெரில, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க. இது எதுவுமே இல்லை, ஒரு ஐசியூ வார்டில் படுத்துக்கிட்டு அங்கே உள்ள டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, அந்த பேஷண்ட்டை போய் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கொடுமை சிரமம் இது பாருங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப தான் அநியாயத்துக்கு அம்பேராக இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து ஒரு கிரிக்கெட் சார்ந்த பதிவு தானே தவிர அரசியல் பதிவு அல்ல. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். இந்த மீடியாக்கள் விவசாய போராட்டங்கள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா முழுசாக பாருங்கள். இந்த தடவை வந்துட்டார், அந்த வந்துட்டார், அடுத்து தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு, வந்தாருன்னா புரட்டி போட்டுருவார், இந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் பதவி பிரமாணம் எடுக்க, இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இடையில இவங்க வேற வந்து நீங்கள் அரசியலுக்கு வரலாலும் பரவாயில்ல, நீங்கள் வாய்ஸ் கொடுங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர். அப்படி என்னத்தை வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் எங்கே வாய்ஸ் கொடுத்துருக்காரு, என்னத்தை பேசியிருக்காரு, அப்படி என்னத்தை அறுத்து கிழிச்சிருக்காருன்னா நான் கேட்குறேன். இல்லை, இப்போ அரசியலுக்கு வந்து தான் அவர் என்னத்தை பண்ண போகிறாரு. இப்போ ஒரு அரசியலுக்கு வரலைனாக்கா நம்ம ஆங்கிலேயரில் அடித்து வரட்டிருக்க முடியாதா? அப்படி இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்தே தீவிரனுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர் என்ன பெரிய பகத்சிங் அவர், இல்லை சுபாஷ் சந்திர போஸா, இல்லை ஐயா நல்லக்கணுவா? இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, நான் முழுசாக ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா நீங்கள் முழுசாக ஒதுங்கிட்டீங்களா, இல்லை அப்பப்போ மக்கள் போராட்டம் நடக்கும் பொழுது சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு வந்து மறுபடியும் ஏதாவது பேச போகிறீங்களா? அப்புறம் இந்த பதிவு ஏதோ ரஜினி அவர்களை கிண்டல் பண்ணுறதுக்கான வீடியோ அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளோட நோக்கமும் அது இல்லை. ஏன்னா அதாவது கிரவுண்டுக்குள்ளே வந்து சரிக்கு சமமாக நின்று விளையாண்டு அப்படியாப்பட்ட போட்டியாளரை நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வெற்றியை வந்து நம்ம பயங்கரமாக தூக்கி கொண்டாடலாம். ஏன் கிரவுண்டுக்குள்ளே வரலைங்க, கிரவுண்டே எட்டி பார்க்கல, அப்படியாப்பட்ட ஒருத்தர் நாம் எப்படி ஜெயிச்சிட்டோன்னு இப்படி மாறத்தடிக்க முடியும்? சரி விடுங்க, அவரே உடம்பு சரியில்லாதவர், அவரே ஒப்புத்துக்கிட்டார். அதை இதுக்கு மேலேயும் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பெரிய மனுஷனை போய் இப்படி பேசி நம்ம காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரஜினியோட ரசிகங்க, ரஜினியோட நடிப்புக்கு நான் இன்னைக்கு ரசிகன். இன்னும் படம் வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம சில்லறையை வாரி இறக்கிற ஆளுங்க தான். ஆனால் அரசியலில் நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஐயா நீங்கள் முழு உடல் நலத்தோடு இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதனால் இதெல்லாம் வேண்டாம் ஓரமாக இருங்க அப்படின்னு அவர் உடல்நலம் தெரிஞ்சால் நம்ம சொல்கிறோம். ஆனால் சில பேர் இருக்காங்க, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே வா, அரசியலுக்கு வா, ஓட்டு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம என்னென்னு சொல்கிறது, நம்ம எப்படி அடையாளப்படுத்துன்னு தெரியல. அப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லை, அவரை பற்றி நம்ம வந்து கலாய்க்க போகிறதில்லன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம வேறு யாரை பற்றி பேசலாம்? நம்ம ஐயா சூப்பர் ஸ்டாருக்கு எழுச்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இந்த 11 மணிக்கு மேலே டிவியில் உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த ஒரு கும்பல் இங்கே உட்காந்து பேசிட்டு தெரியுங்களா? ஐயா ரஜினிகாந்துக்கு எழுச்சி ஏற்படுறதுக்கு அந்த கும்பல்களை இப்போ நம்ம பற்றி பேசுவோம். அந்த எழுச்சி ஏற்படுறதுக்கு கொடுக்குற லேகிய கும்பலில் முதல் ஆள் நம்ம அண்ணே வேடேசனே செல்லாக்குட்டி, நல்லா இருக்கியாடி, முஞ்சுக்குட்டி, அம்முக்குட்டி, எங்கடி போனீங்க, ஆளையே காணும்படி, எங்கடி போய் தொலைஞ்சிங்க, வீடியோ எதுவும் போடலையா, ஐயோ 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 நான் உருட்டுனீங்க நீங்கள், ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டாப்புல தலைவன். ஆமாம், இன்னும் கிரவுண்டுக்குள்ளேயே வரல, கட்சி ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ அண்ணனுக்கு ஆட்டோ சின்னம் கொடுத்தாப்புல. இவரே யூடியூப்லேயே ஆட்டோ சின்னம் கொடுத்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 25,000 சொல்லலாம், 25,000 அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க ஒரு ரேஷன் கார்டுன்னு சொன்னீங்களே, எங்கே செல்லம் கூட்டி போனீங்க நீங்கள், உங்களை ஊருக்குலாம் வள வீசி தேடிட்டு இருக்காங்களே செல்லம், வீடியோ போடலையாடி புஜ்ஜிக்குட்டி அம்முக்குட்டி. அப்புறம் இந்த ரிட்டையர்டு நேவி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார், அவரை தாங்க நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. ரொம்ப எதிர்பார்த்தாப்புல,
அந்த ரிட்டையர்டு நேவி ஆஃபீஸர் சாய்ராம யாராவது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க எத்து வீட்டுக்காரவங்க இல்லை அவங்க வீட்டிலே உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தாக்கா அவருக்கு என்னுடைய ஆறுதல்களை சொல்லிவிடுங்க. அவரை எப்படியாவது கொஞ்சம் தேத்தி கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. அப்புறம் ஐயா ரிட்டையர்டு நேவி ஆஃபீஸர் சாய்ராம், பேமெண்ட் எதுவும் கரெக்டாக கொடுத்தாங்களா அன்றைக்கி நடிச்சதுக்கு? கொடுக்கலன்னா கரெக்டாக கேட்டு வாங்கிடுங்க. மோசமான பயப்புள்ளியா. அப்புறம் அண்ணன் போட்டுதாசண்ணே, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் ஏதாவது சூப்பர் ஸ்டார் வச்சு உருட்டி பார்த்தீங்க. அவர் இப்போ இல்லை எப்போவுமே இல்லைன்ட்டு போயிட்டாப்புல. இதுக்கப்புறம் மானரோசம் வெக்கம் சூடு சொரணம் உள்ளவன் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது தப்பு தானே அது. ஆமாம், இதெல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாரு. ஸோ இந்த லேகிய குரூப்பில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆள் ஜோசியக்காரவங்க. ஐயோ யோ 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 இவர் அறிவுசார் பிரிவினுடைய தலைவராக அவர். யார்? ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த ஜோசியக்காரவங்க. ஜோசியம் சொன்ன உடனே இன்னும் ஜோசியக்காரன் ஒரு குடுமி, ஒரு பொடியை ஒருத்தன் தான் பாருங்க, ஜோசிய குடுமி ஒருத்தன். அவனை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறான். அவன் வந்து உருட்டா ஐயோ யோ 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 இந்த ஏப்ரல் மேவோட எல்லாம் சுத்தமாக பேண்டமிக்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நாடு பயங்கரமாக சுமிச்சம் ஆகிடும், அதாகிடும் இதாகிடும் சொல்லி உருட்டினானே. தினமலம் கூட பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி கட்டணம்லாம் இருந்தாங்க. என்னாச்சு? டிசம்பர் ஆயிடுச்சுனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மளை. அடுத்து வந்து புது கொரோனா வேறு வந்திருக்குன்றாங்க. அது எப்படி செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியல. இல்லை ஏப்ரல் இதோட முடிஞ்சிருமா இது அந்த குடிமைக்காரன். அந்த இதான் ஜோசியக்காரங்களாம் இப்படி தான்யா உடனே தூக்கிட்டு வருவாங்க. இல்லைங்க, ஜோசியம் உண்மை, ஜோசியக்காரர்கள் தான் போய், ரெண்டுமே பொய்யா. ஒரே ஒரு ஜோசியக்காரன் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி டாப் ஜோசியக்காரங்க இருக்காங்க இல்லை, டாப் லெவலில் இவங்க சொல்கிறதா நடக்கும்னு. அவங்க சொன்னது என்னைக்காவது நடந்திருக்கா? 2020 காலில் வந்து உட்காந்து இப்போ டிவியில் பேசினாங்களே, 2020 மிக சுபிட்சமாக இருக்கும், அப்படி இருக்கும், அமோகமாக இருக்கும், பரட்டி போட்டுரும் என்னோட வாழ்க்கையும், பொருளாதாரமாக பயங்கரமாக முன்னேறி வரும்னு சொன்னாங்களே. 2020 எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? மூக்குலேருந்து ரத்தம் தான் வரல, மற்றபடி எல்லாம் நடந்துருச்சு. நம்மளை கொண்டு போய் இன்னும் அடக்கம் தான் பண்ணல. அந்த அளவுக்கு நல்லா வச்சு செஞ்சுதா இல்லையா? அப்புறம் நம்ம ஜோசியக்காரனை பேசாமல் விட்டோம் பாருங்க. நம்ம அறிவுசார் பிரிவினுடைய தலைவர், அறிவுசார் பிரிவுக்கு தலைவர் ஒரு ஜோசியக்காரன் தானாக்கா. அப்போ அந்த கட்சி என்ன லெவலில் இருக்கும், அந்த ஜோசியக்காரங்க என்ன லெவலில் இருப்பாங்க. அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தை நான் முழுசாக கணிச்சு வாசி சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். வரலனாக்கா என்னுடைய தொழிலே நான் விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாப்லையே. இப்போ அண்ணன் சொல்லிட்டாப்லையே, நான் முழுசாக ஒதுங்கிட்டேன், இப்போ இல்லை எப்போவுமே இல்லை அப்படின்ட்டாப்ல. இப்போ என்ன பண்ண போறேன்? அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அவர் தைரியமாக இறங்குவார் என்று நான் கணித்தேன். 2017 கணித்த உறுதிதான். 2000 நடுவுல இப்ப போய் கணிக்கல. அது ஆமா, தொடக்கத்திலிருந்து சொன்னேன். அதுவும் வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அவர் ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து அதை சொல்றதுக்கு வந்து தில்லு வேணும். ஏனென்றால் ரஜினி சாருக்காக நான் என் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்ற அளவுக்கு நான் சேலஞ்ச் பண்ணேன்னா அவருடைய ஜாதகத்தை முழுதாக கணித்தனாலதான் என்னால சொல்ல முடியும். ஏம்பி என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்ச தொழில் அது ஒண்ணுதான், அதுதான் வாயில வடை சுட்டு வைக்க முடியும். உழைப்பா இல்லாம நல்லா ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு, அதாங்க ஓட்ஸுங்க கஞ்சி, அதை சொன்னேன். ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏற்ற வேலை, மக்கள் நல்லா ஏமாற்றி காசு பிடிங்கி சம்பாதிக்கலாம். இப்போ அந்த தொழில் விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவரை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லையா, நம்ம ஆளுகளை தான் சொல்லணும். அவன் எவ்வளவுதான் பொய் சொன்னாலும், அவன் சொன்னது எதுவுமே நடக்கலைன்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட ஜோசியம் இதுன்னு தூக்கிட்டு ஓட வேண்டியது, நாடு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஓட வேண்டியது. இந்த வச்சு செய்கிறான்ல, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவாய்ட் பண்ணுவீங்களா அவனை? திரும்பவும் நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க. அண்ணே அப்புறம் நீங்கள் தொழிலை வேறு விட்டுருன்னு சொன்னீங்களே, இப்போ அதுதான் சந்தேகமாக இருக்குது. இப்போ அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அதுதான். வேறு ஏதாவது வேலைக்கு போனால் வேலை பார்க்கணும், வேர்க்கும். இப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், வேறு என்ன தொழில் பார்ப்பார் அண்ணன்னு தான் நமக்கு தெரியல. சரி, அதோட பர்சனல் மட்டும் விட்டுருவோன்னு வைங்களேன். ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஜோசியம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே ஒரு மாணவக்கம் சுடுசுரணை உள்ளவா அந்த வேலையை பண்ண மாட்டான். நம்மளை பாருங்கள் திரும்ப திரும்ப அங்கேயே போகுது. நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்குறது நம்மளோட தப்பு தானே. அது அவங்ககிட்ட இல்லைங்கிறது நமக்கு ஆரம்பம் தெரிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை நம்ம தவறு, நம்ம அறிவுக்கு அது வரமாட்டேங்குது பாருங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறதே முதல்ல தவறு. இந்த வரிசையில் அடுத்ததாக லேகியமித்தது நம்ம சாணக்கியன். ஐயோ யோ 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 எத்தனை ஐயோக்கள், எத்தனை மக்கள் ஆத்தாடி. என் தலைவன் தான் கிளம்பிட்டான், தான் வந்துக்கிட்டு இருக்கான், பொறுப்பேற்க போகிறான், இந்த அறுத்து தள்ளிக்கிட்டு அப்படியே குமிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. வந்தாருனாக்கா தமிழ்நாட்டை அப்படியே குத்தி பரட்டி மல்லத்தி போட்டுருவார். அப்படி குஜராத் மாதிரி வந்து பயங்கரமாக ஆக்கிடுவார், சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடுவார், துபாய் மாதிரி ஆக்கிடுவார். அப்படி இப்படின்னு போட்டு உருட்டிட்டு இருந்தீங்களே, என்ன தலைவா பண்ண போகிறீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஆளையே காணும். இதுக்கப்புறம் ஏன்னா பார்த்தீங்களாப்பா? யாருன்னா பார்த்தீங்களா? பார்த்தா கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க, வீடியோ போட சொல்லுங்கள்.
அப்புறம் தலைவா நம்ம ஆட்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ அவர் வந்து பயங்கரமான புத்திசாலி, பயங்கரமான அறிவாளி, அவர்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாதுங்க, எல்லாத்த பற்றியும் பேசுவார். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இவங்க பூரா பினாமி வேலை பார்க்குறவங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த பயலுவை பூரா பினாமி வேலை பார்க்குறவங்க. அப்படிதான் இவங்க ஏதாவது பயங்கரமாக அலசி கிழிச்சு நாங்கள் வந்து அரசியல் நிலவரத்தை நாங்கள் அப்படியே புட்டு வைப்போம். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, அரசியல் நிலவரம்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறது, அவங்க பண்ணுறது அரசியல் கலவரம். அதை முதல்ல புரிஞ்சுங்க. இவர் அரசியல் அப்படியே பயங்கரமாக பேசுவாராம். ஊரில் வந்து சொல்லாதீங்க, இப்போ சிரிச்சிருவாங்க. எங்கள் ஊர் டீ கடையில் வந்து பெருசு உட்காந்து பேசிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அதுட்டு உட்காந்து அரசியல் பேசுறியா, அடிச்சு மூஞ்சி உடச்சிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அரசியலாம் அக்கா பிரித்து வச்சுருவாப்புல. இவர் பெரிய அரசியல் மசுரா, அரசியல் அப்படியே ஒரு புழுதிட்டு வரான். புழுதின்னு சொன்னங்க, நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காங்க. புழுதினா அந்த மண் புழுதி கிளம்பும்ல, அதான் சொன்னேன். இவர் பெரிய அரசியல் புழுதியாக இவர் வந்து பயங்கரமாக உருட்டிடுவார் அவர். அப்புறம் அண்ணே எப்படிண்ணே எப்போ கிளம்புறீங்க, எப்போ பீகாருக்கு ட்ரெயின் போகுது சென்னையிலேருந்து? அப்புறம் அண்ணே இது வரைக்கும் நீங்கள் இந்த வந்துட்டார், கண்டிப்பாக அரசியல் ஆரம்பிப்பார், கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தீங்களே வீடியோவில், இதெல்லாம் பொய்ன்னு ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களே மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரயாச்சத்தமாக நான் அவங்க சொல்லட்டுமா? உண்மையை பேசி நாணயமாக ஒரு 4 வீடியோ போடுறீங்களா? 4 வீடியோ போடுவீங்களா? மறுபடியும் பாருங்கள், இந்த உண்மை நாணயம் எல்லாம் உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்மகிட்ட உள்ளதெல்லாம் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம். அது நம்மளுடைய தப்பு தான். ஏன்னா சங்கிகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை. பிகாஸ் வி ஆர் ஈட்டிங் ஒன்லி ஃபுட்டு, பட் சங்கி இஸ் ஈட்டிங் ஒன்லி ஷிட்டு. அப்புறம் அடுத்ததான் லேகியம் வைக்க வந்தவர் நம்ம அறிவாளி பத்திரிக்கை நடத்துகிறவர். அறிவாளி பத்திரிக்கை தெரியுங்களா உங்களுக்கு? அந்த அறிவாளி பத்திரிக்கை தினமலத்துக்கு அப்புறம் அதுதான் மே மாதத்தில் அதிகமாக விற்பனை ஆகுதாங்க, கேள்விப்பட்டேன். ஒரு சென்செக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த சென்சஸ் ரிப்போர்ட் இப்படி பார்த்தா, ஏன்னாக்கா மே மாதம் தண்ணி பஞ்சமாயிரம் சென்னையில், துடைக்கிறதுக்கு அந்த பேப்பர் தான் கொஞ்சம் ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அந்த அறிவாளி பத்திரிக்கை ஒரு பாராட்டுக்கள். அந்த அறிவாளி பத்திரிக்கையில் நம்ம அந்த குறுக்கு புத்திக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் பிறகு ஒரு மொட்டத்திலையா, அவர் பயங்கரமாக வந்து யோசிப்பாராம, பயங்கரமான ஒரு அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமா சாணக்கியம் இணக்கின்றாங்க. இந்த சாணக்கியன்ற வார்த்தையே முதல்ல கேவலமான வார்த்தை. அது இன்னும் சாணக்கியம் அப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாப்புல இங்கே சாணக்கியம் ஆகுனா யூடியூப் சேனலுக்கு சாணக்கியம், அந்த சாணக்கியம், இந்த சாணக்கியம், இவர் அரசியல் சாணக்கியம். இந்த சாணக்கியன்னு முதல்ல ரொம்ப கேவலமான ஆளுங்கிறேன் நான். நீங்க சாணக்கியனா இருந்தது போதும், சத்திரியனா மாறுங்க. உதாரணம் சொல்லும் போது நல்ல ஒரு வில்லங்கமான ஆளுகளை சொல்ற. ஒரு ஹிட்லரை சொல்லி, இடியமீனை சொல்லி, ஒரு முசோலினி சொல்லு, அது நம்ம ரேஞ்சு. அது விட்டு ஒரு சத்திரிய சாணக்கியங்கிற யாராவது சாணக்கியம் எடுத்து படித்து பாருங்க. சாணக்கியனை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள் அந்த சாணக்கியம் யார் அப்படின்னு. கொஞ்சம் விழாவாரியாக அந்த ஃபர்னிச்சரை நம்ம அதில் வார்னிச்சு அடித்து பண்ணி வச்சுருப்போம், முடிஞ்சால் போய் பாருங்கள். அப்புறம் இந்த அரசியல் சாணக்கியன் என்ன பண்ணா போலன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாம் பினாமி வேலை தாங்க. அவர் ஒன்றும் கிடையாது. இருக்கிற எல்லா கட்சிக்கும் பினாமி வேலை. இந்த சாராயடா ஈராகடா ஃபுல்லாக பினாமி வேலை பார்த்துட்டு இவங்க நல்லா வாரி சுற்றி வாயில் போட்டுக்கிட்டு கேட்டாக்கா, ஐயோ இவங்க கணிச்சது தான், ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் பயங்கரமாக அரசியலை கணிப்பாங்க. இவங்க அரசியல் ஒரு புள்ளி வச்சாங்கன்னாக்கா அது நவுறவே போட்டாங்கன்னா போட்டது தான். என்னத்த நடந்திருக்கா அவங்க சொன்னதுன்னு நான் கேட்குறேன். இந்த குறுக்கு புத்தி சொல்லியிருக்காப்புலையே, அந்த குறுக்கு புத்தி சொன்னது இது வரைக்கும் ஒன்றாவது நடந்திருக்கா, ஒன்றாவது பழித்திருக்கா? என்ன நடந்திருக்கு? இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தாப்புலையே இவர் இப்படிம்பாப்புலையே, அவர் சொன்னது என்ன நடந்திருக்கு? ஒரு மசுரும் கிடையாது, இவங்க ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது, சும்மா ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. இவங்க திரும்ப பார்க்குறது ஒரே வேலை தாங்க, பினாமி வேலை பார்ப்பாங்க. அப்படிதான். அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்லி ஒன்றும் நடக்கவே இல்லை, நீங்கள்லாம் வந்து சும்மா ஓட்ட ஃபர்னிச்சர் அப்படிங்க தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது நீங்கள் இதெல்லாம் பேசாமல் இருப்பீங்களா? அது சரி, அது சூடு சொரண வெக்கமான உள்ள கொண்டு கேட்க வேண்டிய கேள்வி. மறுபடியும் தவறுதலாக கேட்டேன் தலைவா. வணக்கம். இது எப்படியானும் யாரானும் திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சேர்த்தா ரொம்ப புண்ணியமா போகும். ஏன்னா அவர் வருவார், இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவர் பேர்ல. இப்போ அவர் இல்லைன்னு சொல்லிட்டார், அது வேற விஷயம். அது அவருடைய இஷ்டம், அவருடைய உடம்பு, அவருடைய இது. நான் என்ன சொல்றேன்னா, போறதுக்கு முன்னாடி வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டு நீங்க போய் எங்க வேணா உங்களுக்கு பிடித்த இமயமலையில போய் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டிற்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்களேன். கடவுள் நிந்தனை செய்பவர்களையும் நம்முடைய இந்து மதத்தை பழிப்பவர்களையும் ஒரு பழி வாங்கிட்டு அவங்க தலை தூக்க முடியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை
எடுத்துன்னு தாராளமா, அது உங்களுடைய லைஃப், அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் போய் நின்னாலோ, என்ன மாதிரி ஒரு 10 பேர் போய் நின்னாலோ 2 ஓட்டு கூட விழாது. ஆனா நீங்க வந்தால் பல ஓட்டுகளும் பல பேரோட நம்பிக்கைகளும் இருக்கிறதுல. அதுக்காக உங்களோட வயசுல சின்னவன் தான், அதனால உங்களை காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த திராவிட கட்சிகளை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு போங்க. ஏதான அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். கதறு மகனே கதறு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்குறப்ப. யாராவது ரொம்ப கத்தி அழுது ஃபீல் பண்ணி பேசினாங்கன்னா, எதிரியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு இறக்க மனம் இருக்குல்ல, ஒரு மனிதாபிமானம், ஒரு மனிதத்தன்மை இருக்கும்ல, அது டக்குன்னு வெளில வந்துடும். என்ன இருந்தாலும் பாவண்டா, இருக்கட்டுமே பரவாயில்ல, அழுகுறான்ல விடுறா அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பீஸ் அழுகும் போது அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குங்க எனக்கு. ஆனால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இல்லை, குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்க்கணும் போல இருக்குது. தெரியுதா அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு? என்னத்துக்கு வச்சுருக்காங்க? நாங்கள் போனோம்னா எங்களுக்கு 2 ஓட்டு கூட விழுவாது, நீங்கள் வந்ததுனா தான் ஓட்டு உங்களுக்கு வந்து பஞ்சு பஞ்சாக வந்து விழுகும், அதனால் நீங்கள் வாங்கோ. அப்போ இவாளோட முகமாக அவரை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடக்குது. அதுதான் உண்மை. கல்யாணம் சொல்லிட்டாங்கள பார்த்தில்ல? ஏய் தம்பி, இப்போ தெரியுதா கிழவனோட கெத்து என்னன்னு? நீ போனாக்கா உனக்கு 2 ஓட்டு கூட விழுகாது. நீயே சொன்னில்ல? யார் பண்ணது? கிழவன் கிங்கியா, கிழவன் கிங்கு. அன்னைக்கு பேசின பேச்சு 2020, இன்னைக்கு அந்த ஆள் செத்து பல வருஷமாகுது. இன்னைக்கு நீ ஊருக்குள்ளே போய் நீ ஓட்டு கேட்க நீ மட்டும் இல்லை, உன் வகைராக்களில் யார் போனாலுமே, எவ்வளோ பெரிய தலைக்கட்டு போனாலுமே 2 ஓட்டுக்கு மேலே விழுகாது அப்படின்னா கிழவன் ஜித்து இல்லை, ரொம்ப விளாண்டுருக்காப்புல தலைவன். அடுத்து நம்ம கராத்தண்ணன். சே, அவரை நினச்சாதாங்க நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது தம்பி. இனிமேல் அண்ணன் எங்கே போய் நிற்க போகிறாரு, யார்கிட்ட போய் நிற்க போகிறாரு, யாருக்கு இனிமேல் முட்டு கொடுக்குறது? சே, இப்படி ஒரு சோகம் ஒருத்தர் நடந்திருக்கக்கூடாது. கண்களை குளமாக்கி பதிப்பது. அண்ணன் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சார்பாக கொஞ்சம் ஆறுதல் சொல்லிடுங்க. இந்த வரிசையில் அடுத்ததாக லேகியமித்தவர் நம்ம பிரவீன் காந்தி அண்ணன். நாங்கள் ரசிகர்கள்லாம் இப்போ ஒன்று முடிவு பண்ணி, என்னுடைய ஆயிலில் ஒரு நாள் அப்படின்னு 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் இல்லை, ஒவ்வொரு வாரத்தை, ஒவ்வொரு மாதத்தை, ஒவ்வொரு வருஷத்தை கொடுக்க கூட தயாராக இருக்கும். ஒரு யாகம் பண்ணி அவருக்கு நாங்கள் தர தயாராக இருக்கோம். இந்த கும்பல்கள்லாம் பார்த்தீங்களா, இவங்க யாகம் வளர்த்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து லட்ச நாட்களை வந்து அவர் உயிர் வரது கொடுப்பாங்களாம். இது யாகம் வளர்த்து அதன் மூலயமா கொடுப்பாங்களாம். இதுதான் இவங்களோட அறிவை. இப்படி தான் அறிவுசார் பிரிவுன்னு வச்சுருப்பாங்க, ஜோசியக்காரனை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. இந்த பீஸை முட்டு கொடுக்க வரும் அவருக்கு சார்பாக யாகம் வளர்த்து அதன் மூலியமாக அவருடைய வாழ்நாட்களை அதிகப்படுத்துவாங்களாம். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து யாகம் மூலியமாக நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை கொண்டே கூடியா, உங்கள் அப்பா அம்மாவை கொடு, வாழ வை, அவங்க இன்னொரு 10 வருஷம் வாழ வை. இறந்து போயிட்டாங்கன்னா யாகம் மூலியமாக அவங்க உயிர் பெற்று வர வைக்க பார்ப்போம். சும்மா என்ன மக்களை ஏமாற்றி தெரியுங்களா நீங்கள்? யாகம் ஜோசியம் அப்படி யாகத்தின் மூலியமாக எல்லாம் பண்ண முடியும்னாக்கா எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு அவர்? அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு கேட்குறேன். யாகம் பண்ணுங்க, யாகத்தின் மூலியமாக மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, யாரும் இறக்கக்கூடாது, எல்லாரும் வாழ்நாள் அதிகமாக வச்சுன்னு சொல்லுங்க. யாகத்தின் மூலியமாக விவசாயிகளுக்கு தேவை என்ன தேவை, யாகத்தின் மூலியமாக செஞ்சுட்டு போங்க. விவசாயிகள் போராட்டம் நடக்குதுல, யாகத்தின் மூலியமாக சரி பண்ணுங்க பார்ப்போம். இந்த லஞ்சம் லாவண்யம் எங்கே பார்த்தாலும் வாங்குறாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே கை நீட்டி, அது எப்போ பார்த்தாலும் இந்த லஞ்சம் ஒழிப்புனா உடனே வந்துடும். அப்படியே நம்ம சங்கரனை வேற உருட்டிட்டு வந்துடும். அப்போ சுஜாதாவை கையில் கூட்டிக்கிட்டு இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் நடக்குது. ஊழல் அப்படின்னு சொன்னால் தான் புரியும். ஊழல் நடக்குதுனாக்கா ஒரு யாகம் பண்ணி அந்த லஞ்சம் அப்படி லஞ்சம் கை நீட்டு வாங்கும்போது யாகம் போட்டு அப்படியே கை அப்படியே முடமாக்கிறீங்களா, லஞ்சம் வாங்கும்போது அப்படி இப்படி முறுக்கிக்கிட்டு நம்ம வடிவேல் நிற்பா அப்படி இல்லை இந்த படத்தில் சிங்காரம் படத்தில் அந்த மாதிரி லஞ்சம் வாங்கும்போது அப்படி சுட்டு நிற்க முடியுமா யாகத்து மூலியமா? சும்மா யாகம் வளர்க்குறேன்னு மக்களை கூட ஏமாற்றிக்கிட்டு. அப்போ பேசாமல் ஒன்று பண்ணுங்க, இந்த எலெக்ஷன் அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக ஒரு யாகத்தை வளர்த்து சூப்பர் ஸ்டாரை வந்து நீங்கள் சிஎம் ஆக்கிடலாமே. அது ஏன் பண்ணப்படாது? சிஎம் ஏன் ஆக்கிறதுனே முடிவாகி போச்சு. அது என்ன சிஎம், பிரைம் மினிஸ்டராக ஆக்கிருங்க தலைவா. ஒரு யாகம் தானே, ஒரு யாகம் எடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுங்க. ஆனால் ஆக்கிறதா ஆக்குறீங்க, எதுக்கு இந்தியாவுக்கு ஆக்குறீங்க? வல்லரசுன்னு சொல்கிறேன், அமெரிக்கா, பிரிட்டனு, அப்படியே தான் அந்த நாடுகளுக்கு ஆக்கி விட்டுருங்களா ஒரு யாகத்தின் மூலியமா? பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஏன் அப்படி பிடிக்கிட்டு தெரியல? அது சரி, மறுபடியும் பாருங்கள். அதே மாணவருக்கும் சுடு சொரணம் உள்ளவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி தவறுதில்ல. நமக்கு அந்த புத்தி வர மாட்டேங்குது பாருங்கள். இவங்ககிட்ட என்ன ரேஞ்சில் பேசுமோ அதான் பேசணும்னு சொல்லாமல் நம்ம வேறு அவங்கள்ட்ட இந்த கேள்விலாம் கேட்டுக்கிட்டு மன்னிச்சுங்க தலைவா. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஐயோ கல்லுன்னா அம்மம்மா கல்லுன்னா ஐயோ இந்த வந்துட்டார் அந்த வந்துட்டார், அறுத்து தள்ளிடுவார், புரட்டிடுவார், அதை பண்ணிடுவார், 25,000 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆட்டோ சின்ன கொடுத்தாச்சு, இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, சிஎம் ஆகிட்டார், பதவி இருக்க போயிட்டுருக்காரு. நான் விட்டுறானுங்க எப்பாடே. இவங்க ரஜினிகாந்த் இல்லைன்னா இன்னொரு நளினிகாந்த்னு போயிட்டே இருப்பாங்க ஆப்ஷனை மாற்றி.
ஆனால் ரஜினிகாந்தோ நளினிகாந்தோ இவங்களுக்கு பின்னாடி இந்த மயிலாப்பூர் கோஷ்டிகள் தான் இருந்து இயக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா அந்த நிமிஷத்துலேருந்து அது யாராக இருந்தாலும் எந்த உச்ச நட்சத்திரமோ உச்சா போகாத நட்சத்திரமோ அடித்து அன்றவர்கள்ட்ட வந்து நம்மளுடைய பொறுப்பு. அதனால் இவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் தலைவா இப்போ இல்லை எப்போவுமே இல்லை இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சொன்ன வாக்குப்படி இனிமேல் வரவே மாட்டிங்களா, அல்லது எப்பயாவது மக்கள் போராட்டங்கள் நடக்கும் பொழுது உள்ளே புகுந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல போகிறீங்களா?